இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தவக்காலத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். எஸ்தர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 17. எஸ்தரின் மன்றாட்டு. சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தார். என் ஆண்டவரே, நீர் மட்டுமே எங்கள் மன்னர். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளும் ஆகிய எனக்கு உதவி செய்யும். ஏனெனில் நான் என் உயிரை பணயம் வைத்துள்ளேன். ஆண்டவரே, நீர் எல்லா இனங்களிலிருந்தும் இஸ்ரேலை தேர்ந்தெடுத்தீர் என்றும் அவர்களின் மூதாதையர் அனைவரிடையிலிருந்தும் எங்கள் முன்னோரை என்றென்றைக்கும் உம் உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்தீர் என்றும் நீர் அவர்களுக்கு வாக்களித்ததையெல்லாம் நிறைவேற்றினீர் என்றும் நான் பிறந்த நாள் தொட்டு என் குலத்தாரும் குடும்பத்தாரும் சொல்ல கேட்டிருக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நினைவு கூரும். எங்கள் துன்ப வேளையில் உம்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தும். தெய்வங்களுக்கெல்லாம் மன்னரே, அரசுகள் அனைத்துக்கும் ஆண்டவரே, எனக்கு துணிவை தாரும். சிங்கத்தின் முன் நாவன்மையுடன் பேசும் வரத்தை எனக்கு வழங்கும். எங்களுக்கு எதிராக போரிடுபவனை மன்னர் வெறுக்க செய்யும். இதனால் அவனும் அவனை சேர்ந்தவர்களும் அழியச் செய்யும். ஆண்டவரே, உமது கைவன்மையால் எங்களை காப்பாற்றும். ஆதரவற்றவளும் உம்மை தவிர வேறு துணையற்றவளுமாகிய எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 138. பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழுவேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கு செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. உம் கைவினை பொருளை கைவிடாதையும். பல்லவி. ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய நற்செய்தி அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 7 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு
திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நன்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென். கிடைக்கும் வரை மன்றாடு. இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தனியார் நிறுவனத்தில் நிர்வாக மேலாளராக இருந்தான் கிறிஸ்டோபர். சிறிய வயதில் மிகப்பெரிய பொறுப்பில் அமர்ந்திருந்த அவனுடைய வளர்ச்சியைக் கண்டு பலரும் வியப்படைந்தனர். ஒரு நாள் அவனை நேர்காணல் செய்ய வந்த செய்தியாளர் ஒருவர் அவனிடம், உங்களுடைய இந்த அரசு வளர்ச்சிக்கு காரணம் என்ன என்று கேட்டபோது அவன் புஷ் என்ற மந்திரம்தான் காரணம் என்றான். செய்தியாளர் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தார். அப்போது கிறிஸ்டோபர் அவரிடம், ப்ரே அன்டில் சம்திங் ஹேப்பன் என்பதை தான் சுருக்கி புஷ் என்று சொன்னேன் என்றான். உண்மையில் நான் கடவுளிடம் கேட்டது கிடைக்கும் வரை நம்பிக்கையோடு மன்றாடுவேன். அதுதான் என் வெற்றிக்கு காரணம் என்று தீர்க்கமாய் பதில் தந்தான். ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்டோபரை போல நாம் கடவுளிடம் கேட்டது கிடைக்கும் வரை நம்பிக்கையோடு மன்றாட வேண்டும். அப்போது எல்லாம் வல்ல கடவுள் நாம் கேட்பதை நமக்கு கொடுப்பார். இன்றைய இறைவார்த்தை கேட்போர் யாவரும் பெற்றுக்கொள்கின்றனர் என்கிறது. யூதர்கள் மீது வெறுப்போடும் விரோதத்தோடும் இருந்தவன் ஆமான். இவன் பாரசீக மன்னரான அகஸ்வேரிடம் யூதர்கள் பற்றி தவறாக சொல்லி அவர்களை கூண்டோடு அழிக்க முடிவு செய்தான். இச்செய்தியை அறிந்த எஸ்தர் அரசி, இஸ்ரவேலின் கடவுளாகி ஆண்டவர் தமது உரிமை சொத்தான யூதர்களை எதிரிடமிருந்து மீட்குமாறு வேண்டுகின்றார். அப்படி அவர் கடவுளிடம் வேண்டுகின்ற இறைவேண்டல்தான் இன்றைய முதல் வாசகம். கடவுள் எஸ்தரின் வேண்டுதலை கேட்டு எதிரியிடமிருந்து இஸ்ரவேல் மக்களை காத்தார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கடவுளிடம் நம்பிக்கையோடு மன்றாட சொல்கிறார். இந்த உண்மையை விளக்குவதற்காக அவர் பயன்படுத்தும் விண்ணக தந்தை மண்ணக தந்தை உருவகம் அதி உன்னதமானது. மனிதர்கள் தங்கள் பிள்ளைகள் தங்களிடம் கேட்பவற்றை விட்டுவிட்டு வேறொன்றை கொடுப்பது கிடையாது. அப்படி இருக்கையில் விண்ணக தந்தை தன்னிடம் கேட்போருக்கு எவ்வளவு ஆசிகளை வழங்குவார் என்று சொல்லும் இயேசு, நல்லவற்றையே அருளும் கடவுளிடம் தொடர்ந்து மன்றாட சொல்கிறார். அதனால் நாம் நல்ல இறைவனிடம் நம்பிக்கையோடு மன்றாடி அவரது ஆசியை பெறுவோம். நல்லவராம் கடவுள் நல்லவற்றையே தம் பிள்ளைகளுக்கு தருவார். கடவுள் நம் தேவைகளை அறிந்திருந்தாலும் அவர் தம்மிடம் நம்பிக்கையோடு கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். இறைவேண்டல் இன்றி இவ்வுலகில் வாழ முடியாது. நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர் என்று திருப்பாடல் 138 அதிகாரம் 3வது வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே நமது மன்றாட்டை கனிவுடன் கேட்கும் ஆண்டவரிடம் நம்பிக்கையோடு மன்றாடி இறையருளை நிறைவாக பெறுவோம். கடவுள்
குற்றமுணர்ந்த நெஞ்சத்தை அவமதிப்பதில்லை. ஒரு காலத்தில் மக்கள் நடுவில் மிகுந்த செல்வாக்கோடு இருந்த ஒரு போதகர் தன்னுடைய தவறான நடத்தையால் மக்கள் நடுவில் மதிப்பிழந்தார். இதனால் தன்னுடைய வாழ்வே முடிந்துவிட்டது என்று அவர் பல ஆண்டுகளாக வீட்டிலேயே முடங்கி கிடந்தார். ஒரு நாள் அவர் கடவுளின் பேரன்பையும் அருளையும் எண்ணி பார்த்தார். கடவுள் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்பதை உணர்ந்தவராய் அவர் மீண்டுமாக கடவுளின் வார்த்தையை அறிவிக்கத் தொடங்கினார். ஆண்டுகள் பல கடந்திருந்ததால் மக்கள் அவர் செய்ததையெல்லாம் மறந்து முன்பு போல் அவருடைய போதனையை கேட்க வந்தார்கள். இந்த நிலையில் ஒரு நற்செய்தி கூட்டத்தில் அவர் போதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருந்தார். குறிப்பிட்ட நாளில் அவர் போதிப்பதற்காக மேடை ஏறியபோது அவரிடம் ஒருவர் ஒரு துண்டு காகிதத்தை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனார். அவர் அதை பிரித்து பார்த்தபோது அந்த கடிதத்தில் கடந்த காலத்தில் அவர் செய்த பாவங்கள் எழுதப்பட்டிருந்தன. கூடவே இன்றைக்கு நீ போதித்தால் நான் மேடை ஏறி வந்து கடந்த காலத்தில் நீ செய்த பாவங்களை எல்லாம் புட்டு புட்டு வைப்பேன் என்று சிறு குறிப்பும் இருந்தது. அதை படித்து பார்த்துவிட்டு போதகர் அதிர்ச்சி அடையவில்லை. மாறாக அவர் துண்டு காகிதத்தில் எழுதப்பட்டிருந்ததை மக்களிடம் அப்படியே படித்து காட்டிவிட்டு, இப்போது நான் உங்கள் மேல் ஒரு நேர்மையாளராய் வந்து நிற்கவில்லை, குற்றத்தை உணர்ந்து கடவுளிடமிருந்து மன்னிப்பு பெற்ற ஒரு பாவியாக வந்து நிற்கின்றேன் என்றார். இதை கேட்டு மக்கள் அனைவரும் இப்படி ஒரு போதகரா என்று கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஆம், இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்வில் வரும் போதகர் தான் செய்த தவற்றை உணர்ந்து புதிய மனிதராய் மாறி வந்தார். தாவீதும் தன்னுடைய தவற்றை உணர்ந்தவராய் ஆண்டவரிடம், கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை என்கிறார். அதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சோதனை காலம் என்று ஒன்று வருவதுண்டு. தாவீதின் வாழ்வில் அது உரியாவின் மனைவியான பத்சேபா வழியாக வந்தது. இதை நாம் 2 சாமுவேல் புத்தகத்தில் 11 மற்றும் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பத்சேபாவோடு பாவம் செய்த தாவீது அதை மறைப்பதற்காக உரியாவை போர்க்களத்திற்கு அனுப்பி வைத்து அவரை கொன்று போடுகின்றார். இவ்வாறு ஒரு பாவம் செய்ய தொடங்கிய தாவீது இன்னொரு பாவத்தையும் செய்து அதன் மூலம் ஆண்டவருக்கு எதிராக பாவமும் செய்கின்றார். தான் செய்த பாவத்தை தாவீது மனிதர்களிடமிருந்து மறைத்திருக்கலாம், ஆண்டவரிடமிருந்து அவரால் மறைக்க முடியவில்லை. ஆம், அவருடைய தவறு இறைவாக்கினர் நாத்தான் வழியாக வெளியே வருகின்றது. எப்போது இறைவாக்கினர் நாத்தான் தாவீதிடம் அவருடைய தவற்றை சுட்டி காட்டுகின்றாரோ அப்போதே தாவீது தன் தவற்றை உணர்ந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கின்றார். அத்தகைய வேளையில் பாடப்பட்டதுதான் திருப்பாடல் 51ஆம் அதிகாரம். மிக அற்புதமான பாவ மன்னிப்பு பாடலான திருப்பாடல் 51 நம்முடைய குற்றத்தை உணர்ந்து கடவுளிடம் மன்னிப்பு கேட்டால் அவர் நம்முடைய குற்றத்தை மன்னிக்க தயாராக இருக்கின்றார் என்கிற உண்மையை மிக தெளிவாக உணர்த்துகின்றது. ஆதலால் அருளும் இரக்கமும் பேரன்பும் நிறைந்த ஆண்டவரிடம் நம்முடைய குற்றத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுவோம். நமது குற்றங்கள் மலை போல் இருந்தாலும் கடவுளின் பேரன்பிற்கு முன்பாக அவையெல்லாம் பனி போல மறைந்துவிடும். இவ்வுலகில் மன்னிக்க முடியாத குற்றம் என்று எதுவும் இல்லை. கடவுளிடமிருந்து மன்னிப்பை பெறுகின்ற ஒவ்வொருவரும் மற்றவருக்கு வழங்குவதே சிறந்தது. ஆம், அவர் உன் குற்றங்களையெல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய் நொடிகளையெல்லாம் நலமாக்குகின்றார் என்று திருப்பாடல் 103ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார்.
எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் தாவீதைப் போல நமது குற்றங்களை உணர்ந்தவர்களாய் ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டி இறையருளை நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.